ஸோ இந்த படத்தை இந்த கதையை நிச்சயமாக அவங்க நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க. அதனால் நிச்சயமாக அந்த படம் வந்து நல்ல படமாக இருக்கும். சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். சிவகார்த்திகேயனுக்கு வந்து இது ஒரு கேரியர்லேயே மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு நல்ல படம். ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு நல்ல படம்னு ஒன்று இருக்கும். இந்த படம் எக்ஸ்ட்ராடினரிப்பா அப்படின்னா அந்த படமாக இந்த படம் வந்து இருக்கும். பராசக்தி வந்து சிவகார்த்திகேயன் இருக்கும். இப்போ நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜனநாயகனை வந்து நம்ம சாதாரணமாக சொல்லி கடந்து போயிட முடியாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ் படம். அது வந்து விஜய் ரஜினி 2 பேருமே எப்படின்னா மாஸான என்டர்டெய்னர். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை எப்படி என்டர்டெயின் பண்ணுறது, அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்துறது, அவங்கள எப்படி குதூகலப்படுத்துறது அப்படிங்கிற மேஜிக் தெரிஞ்சு வச்சவங்க 2 பேரும். அதனால தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க. அந்த 2 மணி நேரத்துல ஒரு படம் அப்படின்னா அந்த படம் எப்படி என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மேஜிக் ரஜினிக்கு இன்னைக்கு தெரியும். அதனால தான் 75 வயசுலேயே ரஜினி சூப்பர் ஸ்டார். அந்த ரஜினியை ஃபாலோ பண்ணி வந்திருக்கார் விஜய். அவரும் ரஜினியை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. ஆனால் ரஜினியை ஃபாலோ பண்ணி ரஜினி ஃபார்முலாவை பிடிச்சி அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் படமாக இருக்க போகுதுன்னு. கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க விஜயினுடைய படமாக தான் இருக்கும். விஜயினுடைய எல்லா பாட்டு ஃபைட்டு எல்லாமே இதில் இருக்க போகுது. ஆனால் அதுக்குள்ளே நிச்சயமாக ஒரு 30% வந்து அரசியலும் பேசியிருப்பார். மறைமுகமாக இல்லையா நேரடியாக கூட ஒரு அரசியலை வந்து விஜய் பேசியிருப்பார்னும் போது அது இப்போ விஜய் டிவிக்கு வந்ததுக்கப்புறம் பல இடங்களில் விஜய் கூட்டம் மாநாடு எல்லாம் போகிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருவெல்லாம் கூட்டம் வருது. அது உண்மையை நம்ம யாரும் மறுத்தே பேச முடியாது. அப்படின்னும் போது அந்த கூட்டம் ஒரு அரசியல்வாதி விஜயா வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க.